நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இந்த ஆண்டுடைய முதல் தாக்குதலை இந்தியா சந்தித்திருக்கிறது. தீவிரவாதிகள் தாக்குதல் பத்தன்கோட் அப்படிங்கிற பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இங்கே தாக்குதல்களை தீவிரவாதிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிற தகவல்கள் இருந்தது. அதையும் மீறி இந்த தாக்குதல் இன்று வரைக்கும் தொடரக்கூடிய தாக்குதலாக நமது பாதுகாப்பு படையினர் இன்று வரைக்கும் தீவிரவாதிகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு தரப்பு தகவல் என்னன்னா, இந்த ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு விமான தளத்துடைய மைய பகுதிக்கு தீவிரவாதிகளை செல்ல விடாமல் நாம் தடுத்திருக்கின்றோம் என்று சொன்னாலும் கூட நமது வீரர்கள் 7 பேர், நமது வீரர்களுடைய உயிர்கள் இதுல போயிருக்கின்றன. விலை மதிக்க முடியாத நமது வீரர்களுடைய உயிர்கள் இதுல பலியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய நேரமும் பல கேள்விகளை எழுப்புகிறது. நரேந்திர மோடியுடைய பாகிஸ்தான் பயணம் யாரும் எதிர்பாராத நேரத்தில் பாகிஸ்தான் சென்றார், நவாஸ் ஷெரீஃபை பார்த்தார், அவருடைய விழாவில் எல்லாம் கலந்து கொண்டார். அதற்கு சில நாட்கள் கழித்து இந்த ஒரு தாக்குதலானது நடந்திருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. நரேந்திர மோடியுடைய ராஜதந்திரத்துக்கு சவால் விட்டிருக்கிறதா இந்த ஒரு சம்பவம்? பாகிஸ்தான் கொள்கையில நாம் இன்னும் நம்முடைய மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய அம்சங்கள் இருக்கிறதா? பல கேள்விகள் இந்த தருணத்தில் நம்மிடையே எழுகின்றன. விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். தீவிரவாதிகள் தாக்குதல் பேராபத்தா வெறும் சலசலப்பா? இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள் திரு கே.டி. ராகவன், பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர், காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி, பாதுகாப்புத்துறை வல்லுநர், முன்னாள் சிபிஐ அதிகாரி திரு ரகோத்தமன் அவர்கள். அதே போல நம்மிடையே இணைகிறார் திரு பிரபஞ்ச், பத்திரிகையாளர், இந்த ஸ்ட்ராட்டஜி விவகாரத்தில் அதிக ஆர்வமும் நாட்டமும் கொண்ட பத்திரிகையாளர் பிரபஞ்ச் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள். முதல் கேள்வி திரு ராகவன் அவர்களுக்கு தான். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விமான தளம், தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பஞ்சாப்ல நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இந்த இடத்துல பத்தன்கோட் அப்படிங்கிற தாக்குதலுக்குள்ளாகி இன்னி வரைக்கும் பாதிப்பை சம்பாதிச்சிட்டு இருக்கிற இந்த பகுதியில் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உளவு தகவல்கள் இருந்தும் நம்முடைய காவல்துறை அதிகாரியுடைய வாகனம் அவருடைய டிரைவரோட சேர்ந்து கடத்தப்பட்டு இந்த தகவல்கள்லாம் தெரிந்த பிறகும் நம்முடைய பகுதிக்கு வந்து இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விமான தளத்துல வந்து நமது வீரர்கள் இத்தனை பேர் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்றால் இதுல வந்து பாதுகாப்பு தோல்வி அப்படிங்கிறது இருப்பது உறுதிதானே, உண்மைதானே? இல்ல, இப்ப பாருங்க, இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஆஃபன் எக்ஸ்சேஞ்ச் மத்திய உளவுத்துறையிலிருந்து பல மட்டங்களில் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் தகவல்கள், அதே போல ராணுவத்துக்கு தகவல்கள் பரிமாறிக்கப்படும். இப்படி இருக்கும்போது அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுத்தான் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் சரியாகவே சொல்லியிருக்கிறார். அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இந்த அலர்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து என்ட்ரி பாயிண்ட்லயே தடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி இந்த ஏர்பேஸ் உள்ள போனீங்கன்னா இந்தியாவுடைய பெருமைப்படக்கூடிய விஷயம் கருதுறீங்களா? இன்னைக்கு 7 தீவிரவாதிகள், 7க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் நுழையறாங்க, நம்மளுடைய ஏர்பேஸுக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது டிஸ்பைட் தி இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ், இந்த தகவல்கள் இருந்தும் கூட, இந்த இடத்துல நடக்கும்னு தகவல்கள் இருந்தும் கூட நடக்குது அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள போல, டெக்னிக்கல் ஏரியாக்குள்ள போலங்கிறது பெருமைப்படக்கூடிய விஷயமா? இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நுழைந்தது ஏர்பேஸ், அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாலயோ இல்லாட்டி நம்முடைய அசெட்ஸ் எல்லாம் இருக்கிற வைட்டல் அசெட்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியால இல்ல, சிவிலியன் ஏரியால, மக்கள் அங்கே வசிக்கின்ற ஏரியாவில இங்க இன்டர்செப்ட் பண்ணப்பட்டு அங்கே நடந்த டெக்னிக்கல் ஏரியாக்குள்ள போலங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதாவது தீவிரவாதிகள் இந்த ஊருக்கு நதி வழியாக நமது பகுதிக்கு வந்ததே நம்முடைய பெருந்தோல்வி. இருங்க ஒரு நிமிஷம். பெருந்தோல்விங்கிறதோட இதை அங்கேயே இன்டர்செப்ட் பண்ணி அங்கேயே அடிச்சிருக்காங்க. இது வந்து தடுக்கப்பட்டிருக்குது. அதுதாங்க பத்தான்கோட் அந்த ஏரியாவுடைய அந்த ஹவுசிங் ஏரியா இருக்கு, சிவிலியன் ஏரியா பக்கம் தான் இது நடந்திருக்கிறது. அங்க இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருக்கல, எல்லாரும் போறாங்க வராங்க, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். தவிர இதை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஸ்பெசிபிக் இன்புட்டை பேஸ் பண்ணி தான் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இங்கேயே என்ட்ரி பாயிண்ட்லயே தடுக்க
தடுக்க முடிந்திருக்கிறது. இப்போ அந்த டெக்னிக்கல் ஏரியாக்குள்ள போல அப்படிங்கறத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். ஏங்க தீவிரவாதிகளோ எல்லாது அந்த ஏர்பேஸுக்கு அட்டாக் இருக்குங்களா செக்யூரிட்டி கொடுக்கறாங்க இருக்கிறது. அத இப்ப அதிகப்படுத்தி தீவிரவாதிகளுடைய அந்த உள்ள வர்றதை தடுத்து அங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அட்டாக் பண்ணும்போது தடுப்பதற்கு தான் அங்க இருக்குது. மூணாவது நாளா தொடருது அப்படின்னா அதுவும் ஒரு இன்புட்ஸ் இருந்தும் கூட ஒரு பத்தன்கோட் அந்த ஒரு பகுதிக்குள்ளேயே நுழைய விடாமல் தடுத்திருப்பது, இன்னும் சொல்ல போனால் நமது எல்லைக்குள்ளேயே ஊடுருவாமல் தடுத்திருந்தால் இந்த இன்புட்ஸ் இருந்து நம்முடைய அமைப்புகள் சிறப்பாக செயல்பட்டன முடியும். நம்முடைய எல்லைக்குள்ள ஊடுருவல் இருக்குது இல்லங்கிறத எவ்வளவு பெரிய ஏரியா இப்பதான் ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. ஊடுருவல் வந்து பல மட்டத்தில் நடந்துட்டு இருக்காங்க, இப்ப கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஆர்மி சொல்லி இருக்குது. எதிர்பார்க்கப்பட்ட நடந்ததுன்னா அது அரசாங்கத்துடைய நீங்க பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் சொல்றதை கேட்டுக்கோங்க. இப்போ அந்த இன்புட்டை வச்சுதான் இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. பல நேரங்கள்ல இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை கண்டுக்காம கூட பல நேரங்கள் அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்களோ மத்திய அரசாங்கம் அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட இருக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா ஹோம் மினிஸ்டர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, இந்த இன்டெலிஜென்ட் இன்புட்டை வச்சுதான் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணும், அதனாலதான் இங்க என்ட்ரியிலேயே அடிக்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு. எனக்கு எப்படி இந்த ஒப்பீடு இருக்குன்னா, இந்த வீட்டுல திருடன் வருவான் அப்படின்னு ஒரு முன்கூட்டியே உளவு தகவல் இருந்தது அப்படின்னா அவனை வந்து பெட்ரூம் வரைக்கும் போக விடல, ஹால்ல வரைக்கும் பொருளை தூக்கிட்டு போயிருக்கான். பாத்தீங்களா, ஹால்ல எவ்வளவு தடுத்து நிறுத்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பெருமைப்படுற மாதிரி. அவரு திரு ரகுத்தமன் அவர்கள் சொல்லட்டும், இன்டெலிஜென்ஸ் இன்புட் இந்த மாதிரி இன்டர்செப்ட் பண்ண தகவல்களை வைத்துக் கொண்டுதான் கொடுப்பார்களே தவிர, இவர் ராகவன் ஒருத்தர் வராரு, ஹரின்னு ஒருத்தர் வராரு, அவர் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு ஆளெல்லாம் போட்டோ எல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு தகவல் சில மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு காவல்துறை எஸ்பி உடைய வாகனம் தீவிரவாதிகளால் கடத்தப்படுது. அவரையும் கடத்துறாங்க. அதுல வந்து சம்பந்தப்பட்ட கடத்தப்பட்ட சமையல்காரர் போய் இப்படி எல்லாம் எங்களை கடத்திருக்கிறாங்க, வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, இவங்க தீவிரவாதிகளா இருக்கக்கூடும்னா அவர் பிடிச்சு அடிக்கிறாங்க. I disagree with you. அதாவது இந்த தகவல்கள் என்னங்கிறது முழுசா வரல. நீங்க பத்திரிகையில வச்சு மாத்திரம் நம்ம பேச முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த தீவிரவாத இந்த தாக்குதல்களுடைய பின்னணி அது எல்லாத்தையும் பார்க்கணுமே தவிர வேகா ஏதோ ஒரு அலிகேஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. தாக்குதல் நடக்கக்கூடும் அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் இன்புட் இதே இடத்துல எந்த இடத்துல நடந்திருக்கோ இந்த இடத்துல தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. சோ அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை ஷேர் பண்ணிருக்கோம், ஆர்மிட்ட ஷேர், ஐ மீன் ஏர்போர்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணிருக்காங்க. மணி நேரங்களுக்கு முன்பாக இதே இடத்துல காவல்துறை அதிகாரியுடைய வாகனம் கடத்தப்பட்டிருக்குங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க. இதையும் மீறி இது நடக்குமானா? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க காவல்துறை அதிகாரியினுடைய வாகனம் கடத்தப்பட்டது என்று சொல்லும் பொழுது அல்லது அதே பத்தான்கோட்ல எங்கேயோ நடக்கிற மர்டர் அதுக்கும் இதுக்கும் நம்ம அட்டாச் பண்ணது ரெண்டு சேர்ந்து நம்ம பேசணுமா எனக்கு தெரியல. அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியுடைய சமையல்காரர் சொல்றாரு இது தீவிரவாத தாக்குதலா இருக்க கூடும் அப்படிங்கிறாரு. ஆனா மாறாது சீரியஸா எடுத்துட்டு இருந்தா மேபி இட் குட் ஹவ் பீன் அவாய்டட். மிஸ்டர் ஹரி அது சீரியஸா எடுத்ததனால தான் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு இன்டர்செப்ட் பண்ணி அடிக்க முடிஞ்சது. புரியுதா? அதனால வந்து ஃபெயிலியர்னு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அரசாங்கமும் கூட அதை சொல்லி இருக்கிறது. நாங்க கொடுத்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை பேஸ் பண்ணி இவங்க டைட்டன் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர அதை கேர்லெஸ்ஸா விட்டாங்க, அந்த நடவடிக்கை எடுக்கல, இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை இக்னோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலையே. நான் திரு ரகோத்தமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருந்தது, இந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருந்தது, அரசாங்கம் மறைக்கல, அரசாங்கமே தான் சொல்லுது. அதையும் மீறி நாங்க நடவடிக்கை எடுத்ததுனால தான் அவங்க வந்தாங்க, ஏர்பேஸ்க்குள்ள வந்தாங்க. ஆனா எங்க நம்மளுடைய அசெட்ஸ் எல்லாம் இருக்கோ, எங்க இந்த டெக்னிக்கல் ஏரியால இருக்கோ அங்க போக முடியல பாத்தீங்களா. ஆக நம்முடைய வெற்றி அப்படிங்கிறாங்க. இந்த அளவுல தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது வெற்றி அப்படிங்கிறாங்க. இதை ஒரு தோல்வியா பார்க்கிறீங்களா, சரியான முறையில கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கிறீங்களா, வெற்றியா கருதுறீங்களா? திரு ராகவன் அவர்கள் சொன்னார், அதாவது இன்புட் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இவர் தான் வரப்போறாரு, அவர் தான் வரப்போறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு முடியாது அப்படின்றாரு. ஆனா அதே சமயத்தில் அவர் ஹோம் மினிஸ்டரே சொல்றாரு ஸ்பெசிபிக்கா ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு இன்புட் இருந்ததுன்னு சொல்லுகிறார். அதே சொல்றாரு, உடன்பாடான இதான் இது. அதாவது இரண்டாவதாக, அதாவது அந்த எஸ்பி கார் சம்பந்தப்பட்ட இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் கனெக்ட் பண்ணாதீங்க அப்படின்றாரு. எஸ்பி காரை வந்து ஒரு எஸ்பி ஒரு இது ப்ளூ லைட் போட்டது ஒரு எஸ்பி காரை வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்மடு யூனிஃபார்ம்ல
நாட் வித் சிவிலியன். அந்த எர்லியரா வந்து நீங்க வந்து இந்த டாக்ஸிக்காரனை இனோவா டாக்ஸிக்காரனை அடிச்சு அப்ப வரும்போது அவனுங்க வந்து சிவில்ல வந்திருக்கிறானுங்க. அவனுங்களை கொண்டுட்டு அத்தாப்புல வேற பண்ணிட்டு பத்தான்கோட் பக்கம் அந்த ஏர்போர்ட்ஸ் பெங்காரிகளை அந்த எஸ்பி அவர் கூட வந்த ஃப்ரெண்டு இன்னொருத்த அந்த குக்கு இந்த 3 பேர்த்தையும் அடிச்சு தள்ளிட்டு அவங்க வந்து உழுந்து போய் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து இது போல ஒரு இன்ஃபர்மேஷன் இதை போல கடத்திட்டு போறானுங்க டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லி ஒரு இம்மீடியட் ஆக்ஷன் அப்படின்றது எந்த விதமான ஆக்ஷனும் தெரியல. 3:30 மணிக்கு சுட்ட பிறகுதான் எல்லா போலீஸும் எல்லா டிஃபென்ஸ் எல்லா பர்சனலும் அலர்ட் ஆகுறானுங்க. திரு ராகவன் சொன்னாரு, திரு ராகவன் என்ன சொல்றாரு, நாங்க உள்ளாரே அனுபவிக்கல, அவர் வெளியிலே வந்து வெளியே தத்தா ஏன் 7 பேர் சாவுறாங்க? 7 பேர் சாக வேண்டிய அவசியமே கிடையாது. ராகவன் அவர்களே, ராகவனுடைய வியூ எப்படின்னா, நான் தனிப்பட்ட வகையில் அவர் இன்னும் இதுல ஒரு அரசாங்கத்துடைய ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக அவர் பேசுகிறார். என்ன பொறுத்தவரையில இதே காங்கிரஸ் பீரியட்ல இதை போல இருந்ததுன்னா இவரு இப்ப நாங்க பேசுறது அவரு பேசுவாரு. ஆனா இப்ப மாத்தி தான் பேசுவாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். பேசல. எந்த பொறுத்தவரையில ராகவன் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் ரூலிங் பார்ட்டி வந்து நடந்த தவறுகளை ஒற்றுக்கொண்டு இது இன்ஃபில்ட்ரேஷன் ஆயிருக்கு. இது ஒன்னும் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து வரும்போதே பிடிக்கல. இவங்க வந்து உள்ளார 35 கிலோமீட்டர் டிராவல் பண்றான். டிராவல் பண்ணி ஒரு டிரைவரை டாக்ஸி டிரைவரை கொலை பண்றான், ஒரு எஸ்பி காரை வந்து கடத்துறான். இவ்வளவு நடந்த பிறகு 24 மணி நேரம் கேப்ல உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கோஆர்டினேஷன் இல்ல, இன்டெலிஜென்ஸ் இன்புட் கோஆர்டினேஷன் கிடையாது அப்படின்னு நீங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் நம்மளுடைய இந்த இந்தியாவுடைய ஆட்சியினுடைய தனித்தன்மை. தெளிவான பாதுகாப்பு தோல்வி அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. தெளிவான தோல்வி மாத்திரம் இல்ல, இன்புட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் as well as செக்யூரிட்டி லேப்ஸ், டோட்டலி செக்யூரிட்டி லேப்ஸ். இன்புட் கிடைக்காம நீங்களும் நன்கு அறிவீங்க. just playing the devil's advocate. இந்த மாதிரி இந்த இடத்துல தாக்குதல் நடக்கும், இந்த சென்னையில வந்து இந்த இடம் தாக்குதல் நடக்கும்னு அக்ராஸ் த கண்ட்ரி எல்லா கட்டத்திலையும் இந்த மாதிரி இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்பெசிபிக்கான இந்த இடத்துல தாக்குதல் நடக்கும் இன்புட்ஸ் வந்துட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் இதே உஷார் நிலையில அத்தனை ராணுவ படைகளும் குவித்த அனைத்து ஏஜென்சியும் தயாரா இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய அப்பேரட்டஸ் உடைய ஸ்ட்ரென்த் கன்சிடர் பண்ணும்போது வாய்ப்பு உண்டு. நீங்க சொல்றது 100% உண்மை. அதாவது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆகப்பட்டது இதாவது ஒரு சர்க்குலர் அனுப்புறது. unreliable sources informs that militants terrorists have entered into India and they are targeting major cities அப்படின்னு தான் வரும். இது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பத்தான்கோட் ஏர்போர்ட்ஸ் அடிக்க போறாங்க அப்படின்ற இன்புட் அந்த கலெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனும் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் உள்ள அபிஷியல்ஸும் கிடையாது. என்ன சொன்னா இவ்வளவு அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ன்றதா, அதான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அதாவது மியர் ஒரு சர்க்குலர் ஓடுறது. இந்த நேரத்தில் நீங்க சொல்றீங்களே இல்லையா, காட்டுல இருந்து புலி வருதுன்னு, புலி வரும்போது தூங்குறதா நம்ம இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய செக்யூரிட்டி போர்ஸ் தான் என்னுடைய பார்வை. ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருந்த பிறகு ஏன் 24 மணி நேரத்துக்குள்ளார 6 டெரரிஸ்ட் உள்ளார நுழைஞ்சு எப்படி போயிருக்கிறான் மேல, எப்படி 7 பேரை நம்ம இந்தியன் அதிகாரிகளை கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் பாக்குறது இல்லையா? அதாவது நாங்க பெரிய அசட்டை சேவ் பண்றோம். நாங்க என்ன அசட்டை? எப்பொழுது ஒரு எதிரியாகப்பட்டவன் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்தப்பட்டவன் நம்ம தமிழ் இது இந்திய நாட்டிலே வந்து, அதுவும் பத்தான்கோட் ஏர்போர்ஸ், இட் இஸ் நாட் ஈவன் 2611 பாம்பே சிவில் ஏரியாவில் அனுப்பிச்சதுன்னா அது சிவில் உடனே அதுக்கு ஒரு கலர் சூடிடுவாங்க. இது முஸ்லீம் தகராறு அது தகராறு. ஒரு ஏர்போர்ஸ் பெரிய அதுவும் பத்தான்கோட்டுன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சிட்டிவ் இருக்கும்போது வருவது மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸ். இல்ல அப்படி எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கான காரணிகள் இல்லை அப்படிங்கிறாரு. பட் இதையும் மீறி இதுல வந்து ஒரு ஹெலிகாப்டருடைய ரக்க கூட பாதிப்புக்குள்ளாகல, எந்த ஒரு டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் பாதிப்புக்குள்ளாகல, இன்னி வரைக்கும் தீவிரவாதிகளுடைய இலக்கு வெற்றி பெறல. அந்த வகையில இது பாதுகாப்பு தோல்வி அல்ல அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய வாதம். உங்களுடைய முதல் கட்ட கருத்து திருச்சி வேல்சாமி. அதாவது இது வெறும் தாக்குதல் என்று மட்டும் நான் பார்க்க விரும்பல. உடல்ல காலில் ஒரு சின்ன காயம்படுது அல்லது கையில காயம்படுது, இது வேறு. ஆனால் மூளையிலே காயம்பட்டா அது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த தாக்குதல் என்பது பத்தான்கோட் எங்க பூகோள ரீதியாக எங்க இருக்குன்னு பார்க்கணும். பஞ்சாப் பாகிஸ்தான் 30 கிலோமீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. பஞ்சாப் பாகிஸ்தான், இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு மாநிலம் காஷ்மீர்,
இந்த 3 சேர்ற இடத்துக்கு பக்கத்துல தான் அது இருக்கு. அந்த பத்தான்கோட் அந்த ராணுவ தளம் என்பது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம். ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில தான் இது நடக்கணும், சாதாரணமா நடக்க கூடாது. இது நீண்ட காலங்களாக அங்க இருக்கு. பாகிஸ்தானை தாக்குவது ஒரு போர் என்று வந்தால் பத்தான்கோட் அந்த விமான தளம் இருக்கு, அதுதான் நமக்கு ஒரு கேந்திரமான இடமே. அந்த இடத்துல ராணுவம், இன்டெலிஜென்ஸ் இது எல்லாம் எவ்வளவு தீவிரமா இருக்கணும் மற்றதை விட. இதயத்துல ஒரு அட்டாக்னா உடனே அலறி அடிச்சுட்டு போய் டாக்டர் போற மாதிரி தான். மற்றதை விட இது ரொம்ப சீரியஸானது. தலைவலி காய்ச்சலுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பத்தான்கோட்ல நடக்கிற அட்டாக் என்பது ஹார்ட் அட்டாக். இதை சரி செய்வதற்கே எங்களால முடியல, ஏதோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படி எல்லாம் சொன்னாங்க. நான் அதை பேசவே மாட்டேன். யார் சொன்னாங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லன்னு? முடிச்சாங்க என்னன்னே தெரியும். இல்ல நீங்க 2 பேரும் பேசும்போது அதை சொன்னீங்க. இங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எங்க இருக்கு? ஒரு எஸ்பியை கடத்திட்டு போயிருக்கான். அவங்க முன்னாலே சொல்லிட்டாங்க. அவங்க முறையாக சொல்ல வேண்டிய அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்துடைய நிர்வாகத்திற்கு சொல்லி அடுத்து ஒரு 12 மணி நேரம் அப்புறமா தான் திரும்பி அட்டாக் நடக்குது. தகவல் சொன்னதற்கு பின்னாலும் அதை தடுப்பதற்கான முயற்சிகள் இல்ல. ஏதோ முன்னாலே தடுத்து நிறுத்தினாங்கன்னா இவங்க என்னமோ அந்த பழைய கார்கில் மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க. கார்கில் என்னமோ பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற மாதிரி, இவங்க போய் அட்டாக் பண்ணி அதை ஜெயிச்ச மாதிரி, இன்னைக்கு வரலும் பல பேரை நம்ப வச்சிருக்கிற மாதிரி. இந்தியாவுக்குள்ளதான் பாகிஸ்தான் இருக்கு. அதே போல இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராணுவ விமான தளத்தில் அட்டாக்க ரொம்ப சாதாரணமாக பார்ப்பது என்பது இது அரசியல் அல்ல, அதை தாண்டி இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு என்று பார்க்க வேண்டும். உண்மை. இப்போ வந்தது பாகிஸ்தானுடைய போர் வீரர்கள் அல்ல, தீவிரவாதிகள். எந்த போர் நியதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்படாதவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை இந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறது. இன்புட்ஸ் இருந்தது, இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இருந்தது. அதை மீறி இந்த ஒரு தாக்குதலை, இந்த ஒரு டேமேஜ கட்டுப்படுத்தியதா நீங்க கருதலையா? எங்க சென்னையில் இருக்க டிஜிபி ஆபீஸ்ல திருடு போன மாதிரி அது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது. அது மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்திய நாட்டுடைய விமான தளத்துல. அதான் நான் முதல்ல சொன்னேன், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் என்று வந்தால் ஒரு கேந்திரமான இடமே அதுதான். அந்த இடத்தை வச்சு நம்ம அட்டாக் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல ஏதோ சாதாரணமா தீவிரவாதி வந்தா ஏதோ அட்டாக் பண்ணிட்டான் தடுத்து நிறுத்தணும் என்பதல்ல. அதுக்கு பாதுகாப்பு இன்னும் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இருக்கணும். அந்த முன்னால ஒரு எஸ்பி சொன்னதுக்கு பின்னாலும் கூட அவர்கள் சரியான உரிய நடவடிக்கை எடுக்கல. நிர்வாகம் சீரழிஞ்சு போச்சு. ரொம்ப சுருக்கமான ஆபீஸ்ல திருடு போனதுன்றாரு, திருட போன மாதிரிங்கிறார். திருட தடுத்தது நம்முடைய ராணுவ வீரர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள், உயிர் அதாவது இன்னுரை நீந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழப்புகளும் ஏற்படாத வண்ணம் இந்த நிகழ்வை அதாதாங்க நம்ம நாட்டினுடைய இதை காப்பாற்றணுங்கிறதுனால தான் அவங்களுடைய உயிர் நீத்திருக்கிறார்கள், வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். இப்ப எதுக்குங்க அப்ப செக்யூரிட்டி இருக்கணும்? எல்லாரும் அங்கங்கே புடிச்சுக்கிறது. எது நடந்தாலும் பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த ஏர்பேஸ் முன்னாடி செக்யூரிட்டி, நம்முடைய முன்னாடி செக்யூரிட்டி எதுக்கு இருக்காங்க? அதான் சொல்ல வரேன். நீங்க இன்டெலிஜென்ஸ் வழக்கம் கொடுக்கிறதுக்கா ஒரு நிமிஷம். இன்டெலிஜென்ஸ் இன்புட் எப்படி வரும் திரு ரகோத்தமன் அவர்கள் சொன்னார்கள். இப்ப தாக்குதல் நடக்கும் சொல்லுவாங்க, தாக்குதல் நடக்கும் இன்புட் வரும், அதுக்காக அலர்ட்டா இருப்பாங்க. வந்தா அவங்கள திருப்பி அடிச்சு அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தணும். அதுதான் இன்றைக்கு அதுதான் நடந்தது. யார் புரிஞ்சுக்கோங்க, டெக்னிக்கல் ஏரியா மட்டும் இல்ல, பத்தன்கோட் பகுதிக்குள்ள வராமல் தடுப்பது பாதுகாப்பு அமைப்புகளுடைய அட்வான்ஸ் ஆகாம தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதான உண்மை. சிவிலியன் ஏரியால அங்க இதே பகுதியில் நடக்குது. இதே பகுதியில் எஸ்பியோடைய கார் கடத்தப்படுது, இன்னொரு கொலை நடக்குது. இதுக்கு பிறகு அந்த பகுதியை சென்சிடைஸ் பண்ணிருக்க வேண்டாமா? பத்தான்கோட்டுங்கிற அந்த முழுக்க இருக்கிற ஏரியா, நாட் இன்சைட் தட். இது அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. பத்தான்கோட்டுக்குள்ளேயே வராமல் தடுக்கணுமேங்கிற கேள்வி இருக்கு. ஓகே, மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது வெளியுறவு கொள்கை சார்ந்த, குறிப்பாக பாகிஸ்தான் விஜயத்துக்கு பிறகு, நரேந்திர மோடியுடைய பாகிஸ்தான் விஜயத்துக்கு பிறகு இந்த ஒரு சம்பவம், அதுவும் சில நாட்கள் இடைவேளையில் நடந்திருக்கிறது. நமது பாகிஸ்தான் கொள்கையில் இருக்கக்கூடிய கோளாறுகளை இது காட்டதா? இப்போ பேச்சுவார்த்தை இன்னும் சில நாட்கள்ல இரு நாட்டு
வெளிவிவகார செயலாளர்கள் மத்தியில நடைபெற இருக்கிறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமா? பல கேள்விகள் எழுகின்றன. தொடர்ந்து விவாதிப்போம். திரு பிரபஞ்சனுடைய வாதமும் கேட்க இருக்கின்றோம். ஏன் இந்த பத்தான்கோட் இதனது கேந்திர முக்கியத்துவத்தை திரு வேலுச்சாமி அவர்கள் விளக்கினார். இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். why அப்படின்னு கேட்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். இந்த ஆண்டின் முதல் தீவிரவாத தாக்குதல் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நமது பாதுகாப்பு அமைப்புகள் குறித்த கேள்வி, நமது ராஜதந்திரம் குறித்த கேள்வி, நமது பாகிஸ்தான் குறித்த கொள்கை குறித்த பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பத்தன்கோட் தாக்குதல் இன்னும் நிறைவுக்கு வராமல் அந்த ஒரு சம்பவமானது, இந்த ஒரு பிரச்சனையானது இன்று வரைக்கும் நீடிக்கக்கூடிய அந்த ஒரு ஈவென்ட் இன்னி வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. இருதரப்பிலையும் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது பல கேள்விகளை எழுப்புது. நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் பிரபஞ்ச் கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இந்த பத்தன்கோட் இது வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா பார்க்கப்படுது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இது போன்ற 3 பகுதிகள் இணையக்கூடிய ஒரு இடம். இமாச்சல் பிரதேஷ், இவையெல்லாம் இணையக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இத தீவிரவாதிகள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய காரணம், இதனது கேந்திர முக்கியத்துவம் குறித்து விளக்குங்க. இது பாத்தீங்கன்னா பத்தான்கோட் வந்து இப்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடியது வந்து இங்க ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு, ஜம்மு காஷ்மீர் இன்க்ளூடிங் லே, அது பாத்தீங்கன்னா இங்க இந்த வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர், லே, பஞ்சாப் இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம், ஹிமாச்சல் பிரதேஷ்க்குலாம் வந்து இவங்க சர்வேலன்ஸ் ஏரியாஸ்ல சொல்லுவாங்க. எங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்து ஆபத்து இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் ஆபத்து இருக்கு, என்னெல்லாம் பாசிபிள் த்ரெட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் சைனால இருந்து வரக்கூடியது, பாகிஸ்தானுக்குள்ள வரக்கூடியது, இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடியது, அதுல இருக்கக்கூடிய பாசிபிள் த்ரெட்ஸ் எல்லாம் வந்து கான்ஸ்டன்டா வந்து இவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன மாதிரியான இன்புட்ஸ் வருது மிச்ச நாடுகள்ல இருந்து வந்து இது ஒரு சர்வேலன்ஸ் ஏரியா. சோ பேசிக்கா பத்தான்கோட் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தான் இருக்கு. அண்ட் ரெண்டாவது இது ஒரு ஆக்சசிபிலிட்டி, லாஜிஸ்டிக்கலி அண்ட் மூவ்மெண்ட் வைஸ் வந்து ரொம்பவே ஒரு போகக்கூடிய ஒரு இடம். மிச்சம் நீங்க கேட்கலாம், இந்த மிச்சம் ஒரு 31 ஏர்பேஸ் ஃப்ரான்டியர்ஸ்ல இருக்கு, அங்கெல்லாம் ஏன் போல, ஏன் பத்தான்கோட் ஏர்பேஸ் போச்சு? பத்தான்கோட் ஏர்பேஸ் மட்டும் இல்லாம அங்க வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் பேஸும் இருக்கு நிறைய. இப்படி வல்லரபலா இருக்கும் அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு வல்லரபல் சொல்ல முடியாது. இது வல்லரபல் கிடையாது, ஆக்சசிபிலிட்டி ஜாஸ்தி. ஆக்சசிபிலிட்டி ஜாஸ்தி. நீங்க வல்லரபல் சொல்லி இது வந்து ரொம்ப வீக்கான ஏரியான்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. திஸ் ஹாஸ் தி ஆக்சஸ் பாயிண்ட். இது வந்து இங்க எங்க நீங்க போய் தாக்க முடியும், இமிடியேட்டா நீங்க போய் தாக்க முடியும்னா பத்தான்கோட் ஓகே. ஏன்னா உங்களுக்கு அங்க போகக்கூடிய வழிகள் ரொம்ப மிச்ச இடங்களை ஏன்னா இங்க சொல்ல முடியும் ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை நடந்துச்சு, ஏன் வந்து இப்போ திடீர்னு பஞ்சாப் பக்கம் டைவர்ட் ஆக. ஜம்மு காஷ்மீர் இது வந்து கான்ஸ்டன்டா வந்து அங்க இந்த மாதிரியான டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறதுனால வந்து they are prepared. லோக்கல் லெவல் ஆகட்டும், ஆர்ம்டு போர்சஸ் ஆகட்டும், they are almost prepared. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்படிதான் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு they are all prepared. பட் பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற அதர் ஃப்ரான்டியர் ரீஜன்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது வந்து they are more not that prepared as compared to the ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்படின்னு பார்க்கும்போது it is not vulnerable. ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பட்டான்கோட்ல வந்து உங்களுக்கு இருக்கு. பல தாக்குதல்களை ஜம்மு காஷ்மீர்ல சந்திச்சிருக்கிறதுனால நமது அமைப்புகளுக்கு முன்னனுபவம் இருக்கிறதுனால ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களால என்ன அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறத அவங்களால பண்ண முடியும். பட் பட்டான்கோட்டை பொறுத்தளவுல எஸ் இட் வாஸ் ஃப்ரான்டியர் ரீஜனால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா we had curtailed in a certain limit. ஒரு மேஜரான அங்க பாத்தீங்கன்னா கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு 3 மாநிலங்கள் இணையக்கூடிய விஷயம் பாகிஸ்தானோட அருகாமையில் இருக்குன்னு ஸ்பெசிபிக்கான இன்புட்ஸும் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு பெருமிதமா சொல்ல முடியுமா இந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படி? கண்டிப்பா இதோட கிராஸ் பண்ண கூடாது, பண்ணலாங்கிறத ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்க முடியும். அங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏர் பேஸ், அதுல வந்து மிக் 35 ஹெலிகாப்டர்ஸ்க்கு 25 ஏர்கிராப்டர்ஸ்க்கு, அதை தாண்டி வந்து மிக் 21 ஏர்கிராப்ட் ஸ்குவாட்ரன் அங்க இருக்கு. ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அட்டாக் ஸ்குவாட்ரன். டீப் ரைட் நாளைக்கு பாகிஸ்தான்ல ஒரு பிரச்சனை வார் அப்படின்னா டீப் ரைடுக்கு ஃப்ரான்டியர் ஸ்குவாட்ரன் அது நாளைக்கு இதே மாதிரி இப்ப நீங்க கேட்கலாம் 65 வாட்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விமானங்கள் இன்ஃபேக்ட் வந்து இது இன்னைக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த பகுதி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமது பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய குறைபாடா காட்டுது. குறைபாடை நான் வந்து 50-50 பார்ப்பேன். ஏன்னா இது வந்து நீங்க டோட்டலா வந்து ஐயோ மொத்தமா குறைபாடா இருக்கேன்னு நீங்க சொல்ல முடியாது. இவ்வளவு ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி அவங்களை கர்டைல் பண்ண முடிஞ்சிருக்கு. தடுத்து நிறுத்திருக்க முடியாது. ஒரு ஸ்பெசிபிக்கான இன்புட் இருக்கு. இந்த பகுதியிலேயே குறிப்பிட்ட சம்பவங்கள் தீவிரவாதிகள் தாக்குதல் அப்படிங்கறத மிக தெளிவா உணர்த்தக்கூடிய சம்பவங்கள், கிட்னாப் இவையெல்லாம் நடந்த பிறகும் இது நடக்கும் அப்படின்னா இது தடுத்து நிறுத்திருக்கும் பெருமை கொள்ள என்ன இருக்கு?
சரி, இப்ப பாருங்க இன்டெலிஜென்ஸ் இப்போ கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கு. எதுக்கு வருது, எதோட அதை பண்றதுக்கு தான் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் இருந்தாலும் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? கனெக்ட் பண்றதுக்கான டியூரேஷன் இருக்கு, எப்படி இருக்கு? ஃபுல்லா இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க ஃபுல்லா இவர் சொன்ன மாதிரி வந்து எல்லாமே சொல்லிட்டு போறல, நாங்க இங்க தான் பட்டான்கோட்ல தான் அட்டாக் பண்ண போறோம், இவர் சொன்னார் இந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. அதுக்கப்புறமா எப்படி பிடிக்கலன்னு சொன்னாங்க. சோ அவங்க யாரும் எதுவும் சொல்லல, they were talking with themselves. அவங்க வந்து சொல்லல இந்த மாதிரி பத்தான்கோட் ஏர்பேஸ் தான் போறோம் அப்படிங்கறத எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களுக்குள்ளதான் கம்யூனிகேட் பண்ணாங்களே தவிர இல்ல. ஆனா நீங்க பார்த்தாலே தெரியும் அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ்ல வந்து நிறைய இந்த மாதிரி அலர்ட்ஸ் வரும். அதுக்காக வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா வந்து கண்டிப்பா அலர்ட் இருக்காங்க சார். இவ்வளவு தூரம் கண்டெயின் பண்ணிருக்கிறது தான் நம்மளோட வெற்றின்னு பாக்குறோம். நீங்க வந்து மொத்தமா போச்சுன்னா அப்புறம் நாளைக்கு வந்து கேட்பீங்களா மொத்தமா போச்சு ஏன் கண்டெயின் பண்ணலங்கிறத கேட்க போறீங்க. இந்த அளவுக்கு நம்ம கண்டெயின் பண்ணிருக்கிறது பெரிய விஷயமா தான் நம்ம பாக்கணும். நான் ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது பாகிஸ்தானுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் விஜயம் மேற்கொண்டு சரியா 24 நாட்கள்ல தேசிய பாதுகாப்பு செயலாளர்கள் மத்தியில நாங்க இப்படி நடத்துறோம் பாத்தீங்களான்னு நீங்க சொன்னி 27 நாட்கள் கழிச்சு நமது நரேந்திர மோடி யாரும் எதிர்பாராத நேரத்துல பாகிஸ்தானுக்கு சென்று நவாஸ் ஷெரீப் ஆற தழுவி அவருடைய விழா எல்லாம் கலந்து அவருக்கு அன்பளிப்பெல்லாம் கொடுத்து ட்விட்டர் மூலமா மட்டுமே போட்டு அங்க போய் இந்த ஒரு சம்பவம் நடந்து இந்த ஒரு நிகழ்வு நடந்து சரியா 8 நாள்ல இந்த ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நமது பாகிஸ்தான் கொள்கை தோல்வி அடைந்திருக்கிறதுங்கிறத உணர்த்துது. ஐ டிஸ்அக்ரி வித் யூ. அதாவதுங்க இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் என்பது பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதான் சில 3 வார் நடந்திருக்குது, எல்லாமே தான் நடந்திருக்கு, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அதே நேரத்துல 3 வாருக்கு அப்புறமும் நம்ம பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி தான் வச்சிருக்கிறோம். 1947 அப்புறம் 65ல பாத்தீங்கன்னா அந்த ஜிப்ரால்டர் ஆபரேஷன் இப்படின்னு பாத்தீங்கன்னா அது நடந்ததுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோமே. எதுவும் மாறாம இதெல்லாம் தொடரும் பொழுது இப்ப பேச்சுவார்த்தைய தடுத்து நிறுத்தி வச்சிருந்தீங்க என்ன காரணத்துக்காக? சூரியத்தோட அவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இல்லையா? இங்க பாருங்க, நீங்க எந்த நிலைப்பாடும் மாறல. இந்த தீவிரவாத விஷயத்துல எதுவுமே மாறிடல. காஷ்மீர் விவகாரத்துல அவங்க நிலைப்பாடு எதுவும் மாத்திக்கல. ஒரு பிரச்சனையும் தீரல. குடிநீர் பிரச்சனை தீர்ந்துச்சா? எதுவும் தீரல. தீராத சந்தர்ப்பத்துல அவர் அங்க போறது, அவரோட வீட்டு விழால கலந்துக்கிறது, அது given them a long rope. இங்க பாருங்க, பிரச்சனை இருக்கிறதுனால தான் டாக்ஸ் பேச்சுவார்த்தைங்கிறது. பிரச்சனை இருக்குது, அது தீர்ப்பதற்காக தான் பேச்சுவார்த்தை. நான் என்ன சொல்றேன், இதே பல நேரங்கள்ல ஆனால் இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானோட நிலைப்பாடு மாறாமல், தீவிரவாத ஆதரவு நிலை மாறாமல் தொடரக்கூடாதுன்னு சில நாட்களுக்கு முன்பு சொன்னது நமது நாட்டுடைய வெளிவாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். எதுவும் மாறிடல. தீவிரவாத கொள்கை மாறிடல. பாகிஸ்தான் இந்த காட்டுது. எதற்காக நீங்க போய் பேசினீங்க? சரி, இப்பவும் சொல்றோம் பாகிஸ்தான் தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ ஆதரிக்கும் பொழுது பேச முடியாது. ஆனால் கடந்த 2 மாதத்துல இருந்த சில டெவலப்மெண்ட்ஸ் இதே டிவில உங்களோட சேனல்ல ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பேசி இருக்கிறோம். என்ன டெவலப்மெண்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த நவாஸ் ஷெரீப் ஆற தழுவினார், தீவிரவாதத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு பாகிஸ்தான் தான் உத்தரவாதம் கொடுத்திருந்ததா? சார் இங்க பாருங்க சார், இதை தீவிரவாதத்தை ஆதரிக்க கூடாது, 2 நாடுகளுக்கு மத்தியிலே அமைதி ஏற்பட வேண்டும் என்று விரும்பித்தான் சில விஷயங்கள் இருக்கிறோம். நாம சொல்லி இந்த 2 மாதத்துல மாறும்பொழுதுதான் கேள்வி. எதுவுமே நடந்துடல, எந்த ஒரு விஷயமும் மாறிடல. அப்படி நடக்கும் பொழுது இந்த கொள்கை மாறிச்சு. பாகிஸ்தான் பத்தி நேரம் இது வரைக்கும் நடக்காத அளவுல போய் பாகிஸ்தான் பிரதமர் வீட்டுக்கு போனாரு, திடுப்புன்னு போய் இறங்கினாரு, சர்ப்ரைஸ் விசிட்னு சொன்னீங்க. நடந்த சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா எதற்காக என்கேஜ்மென்ட்ங்கிற கேள்வி, எதற்காக இந்த நிலை மாற்றங்கிற கேள்வி இருக்கிறது? or at least it has failed. No, I disagree. நிலை மாற்றம் என்பதோடு 2 பிரதமருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும். NSA மீட்டிங்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃபாரின் செக்ரட்டரி லெவல் மீட்டிங் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பிரதமர் போனார். திடீர்னு பிரதமர் போயிரல. இன்னொன்னு, அந்த 2 மாதத்துல சில நல்லெண்ண நடவடிக்கைகள் நடந்ததுனால இத நாம முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்கின்றோம். இப்பவும் கூட சொல்றாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் ஐநால சொன்னார் இந்தியாவோட நிலைப்பாடு ஒன்னே ஒண்ணு, தீவிரவாதத்தை கைவிடுங்கள், பேச தயார். பாகிஸ்தான் கைவிடலங்கிறது கண்கூட எங்களுக்கு தெரியுது. பட் we have trusted them. Why? No, திருப்பி நீங்க ஒரே விஷயத்தை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு பாகிஸ்தான் கண்டம் பண்ணிருக்குது. இந்த டாக்ஸ் கூட பாகிஸ்தானும் பாகிஸ்தானும் பாகிஸ்தான் சிவிலியன் கவர்மெண்ட்டும் ஆர்மியும் கூட அதுல இன்வால்வ்.
பிரைம் மினிஸ்டர் 2 பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணதுல நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். நான் என்ன சொல்றேங்க, இன்னைக்கு இது நடந்திருக்கிறது. அப்பயே இவ்வளவு நேசக்கரம் பாகிஸ்தானுக்கு கொடுத்தீங்க, அவங்க எதுவுமே நிலைப்பாடு மாத்த இருங்க. இன்றைக்கும் என்ன சொல்றோம், இதே நிலைப்பாட்டை பாகிஸ்தான் இதுல பாகிஸ்தான் பின்னணியில அரசாங்கத்துடைய பின்னணி, ஐஎஸ்ஐ பின்னணி இருக்கும் என்று சொன்னால் எப்பவுமே இது அமைதி தீர்வுக்கு சான்ஸே இல்ல. அது இந்திய கவர்மெண்ட் தேவையான டஃப்பான ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா இது அரசாங்கம் சில இதே கடந்த மன்மோகன் சிங் அரசாங்கம், ஏன் நீங்க 26/11/2008க்கு பிறகு 2009 ஹவானால மீட் பண்ணாங்க. பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கும் முஷரஃபும் மீட் பண்ணாங்க. எல்லாருமே அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்யறாங்க. ஆனா இந்த 26/11 மாதிரி விஷயம் நடக்கும்போது, அன்னைக்கு இன்ஃபேக்ட் 26/11 நடக்கும்போது கசூரி இங்க இருந்தார். ஃபாரின் மினிஸ்டர் கசூரி வாஸ் ஹியர் சண்டிகர்ல. he was asked to go. அப்படியும் நடந்திருக்கிறது. 2009 பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. 2012 மினிஸ்டரியல் டாக்ஸ் நடந்திருக்குது. இது அந்த கவர்மெண்ட்லயும் நடந்திருக்கு, எல்லா கவர்மெண்ட்லயும் நடந்திருக்கு. ஆனா அந்த கவர்மெண்ட் நிலைப்பாடு எடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க மிஸ்டர் ஹரி, என்றைக்குமே நாம இந்த மாதிரி விஷயங்கள் 26/11 மாதிரி நடக்கும் பொழுது பேச்சுவார்த்தை வேணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் இன்னும் சில நாட்கள்ல நடைபெற இருக்கக்கூடிய ஃபாரின் செக்ரட்டரி லெவல் பேச்சுவார்த்தை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா, ரத்து செய்யப்பட்டிருக்கா? இல்ல 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 இல்ல. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு செய்திகள் இனிமேல் பிரதமர் முடிவு பண்ணுவார். கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி முடிவு பண்ணோம். குண்டு சத்தம் நான் மாறுபடுறேங்க. இது எந்த அளவுல எதனுடைய தூண்டுதல், இதுல பாகிஸ்தான் கவர்மெண்டோட இன்வால்வ்மெண்ட் என்ன இருக்கு, ஆர் பீஸ் டாக்ஸ் நடந்துச்சுன்னா உடனே பாகிஸ்தான் அரசியல் பேசல, நீங்க அரசியல் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், இங்க டிரைல் பண்ற நோக்கம் அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கிறதா அல்லது பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து வந்திருக்குதான்? பயங்கரவாதிகள் அவங்களுடைய சொன்னார். பாத்தீங்களா எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கறீங்க, பாகிஸ்தானுக்கு நற்சான்று கொடுக்கறீங்கன்னு. ஒரு சீஸ்ஃபயர் விலேஷன் நடந்ததுன்னா, பார்டர்ல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா பாகிஸ்தான் தான் காரணம், பேச்சுவார்த்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க. இன்னைக்கு இது ஆராயணும், பாகிஸ்தான் தான் காரணமானு தெரியல. நீங்க பாகிஸ்தான் பேசுறீங்க, நீங்க ஏதோ மாத்தி பேசாதீங்க. நாங்க பாகிஸ்தானுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், இது எதிர்பார்க்கப்பட்டது. இன்னைக்கு ஜெனரல் விபி மாலிக் சொல்லிருக்காரு. கொஞ்சம் விபி மாலிக் சொல்றாரு இன்னைக்கு இது இந்த பிரைம் மினிஸ்டர் 2 பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண அதுக்கப்புறம் நடந்ததா அல்லது இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் முதல்லயே பிளான் பண்ணிட்டாங்களாம் தெரியல, அதை பார்க்க வேண்டும் என்று பிபி மாலிக் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி பீஸ் டாக்ஸ் டிரைல் செய்ய வேண்டும் என்று ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் ஆர்மியில ரோக் எலிமெண்ட்ஸ் இருக்கத்தான் இருக்கிறாங்க, சிவிலியன்ல ரோக் எலிமெண்ட்ஸ் இருக்கத்தான் இருக்கிறாங்க. இது என்னன்னு பாப்போங்க. அப்படி இருந்தது என்று சொன்னால், அரசாங்கம் காரணம் என்று சொன்னால், நிச்சயமா பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தை இல்ல பாகிஸ்தானுடைய அரசுக்கு ஏதோ நல்ல எண்ணம் இருக்கு. ஆனா அங்க ஐஎஸ்ஐயும் ஆர்மியும் தான். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இந்த 2 மாசத்துல என்ன நடந்துன்னு கேட்டீங்களே, இந்தியாவுக்கு எதிராக பேசாதீங்க எல்லா எதிர்கட்சியும் சொன்னவரும் அவர் தான். இன்றைக்கு அதனாலதான் ஒரு நல்ல நடிகை நினைக்கிறாங்க. சரி, இப்போ கூட காஷ்மீர் வார்த்தை நிலைப்பாட்டை மாத்திட்டு உங்கள்ட்ட உத்தரவாதம் கொடுத்தாரா, தீவிரவாத தாக்குதல்களை ஆதரிக்க மாட்டோம், ஐஎஸ்ஐ கட்டுப்படுத்தி வைப்போம், ஆர்மியை வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம் சொன்னாரு. இப்பவும் சொல்றேங்க, பாகிஸ்தான் தூண்டுதல் பேர்ல இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? நம்ம எல்லா ஸ்டாண்டும் எடுத்திருக்கோமே ஏற்கனவே. தெரியாது இல்ல, இருந்ததுன்னு சொன்னா அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இது பிரைம் மினிஸ்டர் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வில் ரிவ்யூ இஃப் சீரியஸ் இது வேணும்னா எடுக்க போறாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் என் கேபினட் கமிட்டி நீங்க பாகிஸ்தானுக்கு பார்லிமெண்ட்ல கிளீன் சீட் கொடுத்த அரசாங்கம் இது. நீங்க என்ன செய்றீங்க சந்தேகமும் சேர்ந்து நாங்க கொடுத்தோம். நீங்க தான் தீவிரவாதிகள் தாக்கினாங்கன்னா இல்ல அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவ திருச்சி வள்ளிசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், இது பேச்சுவார்த்தையை ரத்து செய்யறதுக்கான ஒரு காரணம் கருதுறீங்களா? இல்லைங்க, இவருடைய பேச்சுவார்த்தை என்று சொல்லுவதே ஒரு பெரிய நடிப்பு. இவரிடத்தில் 2 நாட்டுகளுக்கும் நல்லுறவு வர வேண்டும் என்கின்ற துடிப்பு இவரிடம் இல்ல. நான் ஒன்ன கேட்கிறேன், பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு செயலாளரும் இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு செயலாளரும் பாங்காக்ல சந்திச்சு பேசினாங்க சொல்றாங்க. அந்த எந்த நாள் உங்களுக்கு நினைவு இருக்கா? இவர்கள் குறித்த நாள் டிசம்பர் 6ஆம் தேதி.
பாபரி மசூதியை இடிச்ச அன்னைக்கு சம்பந்தம் இந்தியாவுக்கு இதுலதான் சம்பந்தம் இருக்கு. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய எல்லாமே எதுல சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. சரி, பிரைம் மினிஸ்டர் சந்தித்த டேட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஃபாரின் மினிஸ்டர் சந்தித்த டேட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏங்க டிசம்பர் 6ஆம் தேதி நீங்க வச்சீங்கனாவே உங்க மனசுல இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய தெரியுது. அம்பேத்கருடைய சின்னாவுடைய மசூதி இடிப்பு வலிசாமி நரேந்திர மோடி ஜின்னாவுடைய பக்தரா? முகமது அலி ஜின்னாவுடைய பக்தரா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலங்க. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன கேக்குறேன், இல்ல ஏன்னா முகமது அலி ஜின்னாவுடைய பிறந்த நாளுக்கு தான் பாகிஸ்தானுக்கு போனாங்க. இங்க எது போனார் நம்ம நாட்டு பிரதம மந்திரி? வேற எதை கேட்டாரோ இல்லையோங்க, ஒன்ன மட்டுமாவது கேட்டு செஞ்சிருந்தா அவருக்கு இங்க உள்ள நாங்களே செலவு வைப்போம். உங்க ஊர்ல மட்டும் பெட்ரோல் எப்படிங்க ஒரு லிட்டர் 26 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? அந்த கதையை கேட்டு கொஞ்சம் செஞ்சு இங்கே செஞ்சிருக்கலாம். பாகிஸ்தான்ல 25 ரூபாய் உங்களுக்கு தெரியும். 26 ரூபாய் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏங்க $135 குரூட் ஆயில் விக்கிற போது நாங்க $70 வித்தோம். நீங்க $36 வந்திருக்க 60 ரூபாய்க்கு விக்கிறீங்க. மாநகர நிர்வாகத்துக்கு போய் நீங்க எப்படி ஒரு தவறான விஷயம் இல்ல. இவங்களுக்கு இது இல்லன்னு சொன்னா இப்படிதான் பேசுவாங்க. எப்படி காங்கிரஸ் வந்து எப்படி பேசுவாங்க? நான் கேக்குறேன், உங்களை திருப்பி கேக்குறேன். இப்ப குரூட் ஆயில் விலை என்ன? $36 குரூட் ஆயில் விலை. நீங்க ஏன் பொருளாதாரம் பத்தி பேசுறீங்க? இன்னொரு நிர்வாகம் எல்லாமே. நான் என்ன கேக்குறேன், பாராளுமன்றத்துல வந்து தீவிரவாதிகள் தாக்கணும் அது சாதாரண விஷயம். இந்திய ராணுவ விமானத்தை தாக்கணும் அது ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு ஹோட்டலை தாக்கிட்டா குதியோ குதின்னு குதிச்சீங்களே, தாஜ் ஹோட்டல தாக்குற போது 250 பேர் காலி பண்ணிட்டாங்க. பேர்ல பார்லிமெண்ட் அட்டாக்க தடுத்திருக்கு நம்முடைய இந்திய ராணுவம். உள்ளே வந்து அட்டாக் பண்ண நமது வீரர்களுடைய தலைகள் கொய்யப்பட்ட பொழுது, துண்டிக்கப்பட்ட பொழுது நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் உங்களுடைய AK ஆண்டனி சொன்னார், பாகிஸ்தானுடைய வீரர்களுடைய உடை அணிந்து வந்த சிலர் அப்படின்னு. He was giving clean sheet. பாகிஸ்தான் வீரர்கள் தான் வந்து அவங்க பாகிஸ்தான் உடை அணிந்து வீரர்களுடைய உடை அணிந்து வந்த சிலர் அப்படின்னா யாரோட யூனிஃபார்மோ திருடிட்டு போட்டு வந்தாங்க அர்த்தம். பிறகு அதை பின்வாங்கிட்டார். திருடுறதுங்க இந்த முறை யார் வேணாலும் போடலாம். இப்ப போலீஸோட போட்டு இந்திய நாட்டுடைய ராணுவ விமான தளத்துல அந்த ஊர்ல அட்டாக் பண்றான், அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்ல, அதுதான் எஸ்பி ஒரு குர்தாஸ்பூருடைய மாவட்ட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் கடத்திப்பட்டு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து கத்தோகத்தில் கத்துறாரு, என்ன கடத்திட்டு போய் விட்டுட்டாங்க, புண்ணியவானுங்க ஜாக்கிரதையா இருங்க, தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டான்னு. அதுக்கப்புறம் 15 மணி நேரம் கழிச்சு அங்கே குண்டு வெடிக்குது, அட்டாக் பண்றான். இதை தடுப்பதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் இந்த அரசாங்கம் நிர்வாகம் சுத்தமா நமது எல்லைக்குள்ள வந்து நமது வீரர்களுடைய தலை கொய்யப்பட்டது அப்படின்னா அது காங்கிரஸ் அரசாங்கத்துடைய நிர்வாக கேந்திர தோல்வி. வெட்டதுக்கே சொல்றீங்களே, ராணுவ விமான தளத்துக்கு உள்ளே நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கல. நமது வீரர்களுடைய தலை கொய்யப்பட்டிருக்குமானா அடுத்த தரமாவும் ராணுவ தளத்துல அதுவும் இன்னும் இந்த ராணுவ விமான தளத்தை வீரர்களுடைய தலையை சண்டையில் இருக்க போற சம்பவம் அல்ல. வேலுச்சாமி, நீங்க பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை குறை சொல்லுதுன்னு சொல்லிட்டு வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களை கொச்சப்படுத்தாதீங்க. என்ன இன்றைக்கு வந்து அங்க வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்க வந்து ராணுவ வீரர்களை அவமானப்படுத்தாம நீங்க பிஜேபி அவமானப்படுத்தவே இல்லை. நிச்சயமா குறைத்து ராணுவத்துடைய மாண்பு மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் நிச்சயமா ஒவ்வொருவரும் எழுந்த விஷயம் தேசம் முழுவதும். அதே போல அன்னைக்கு காட்டிய கடுமையை இன்னைக்கு நீங்க காட்டலையோங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுது. மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். பஞ்சாப் மாகாணத்தில் பத்தன்கோட்டில் தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதல் இன்னி வரைக்கும் தொடர்கிறது. இது பல கேள்விகளை எழுப்புகிறது. இந்திய பாகிஸ்தான்
வெளியுறவு கொள்கை சார்ந்தும் நமது பாதுகாப்பு அமைப்பு சார்ந்தும் பல கேள்விகளை எழுப்புது. நான் திரு ரகோத்தமன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது ஸ்பெசிபிக் இன்புட்ஸ் இருந்தது, கவர்மெண்ட்டும் கூட என்எஸ்ஜியை அங்கே டிப்ளாய் பண்ணுது. இது இன்னும் எப்படி சரியா கையாண்டிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த இன்புட்ஸையோ இல்ல அங்க நம்ம கையாண்டிருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லயோ குறைபாடுகள் இருக்கிறது, இந்த ஒரு கோஆர்டினேஷன்ல ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? அதாவது இத போல இன்சிடென்ட்ல என்னைக்குமே சொல்றேன், நல்ல ஒரு டெரரிஸ்ட் ஆபரேட்டட் இன்சிடென்ட்ஸ் பூராவுமே இன்புட் இன்டைரக்டா கிடைக்கும். ஆனா அது ஸ்பெசிபிக்கா இருக்காது. இன்டைரக்டா இத போல அட்டாக் பண்ண போறாங்க அப்படி இப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் த்ரூ சோர்ஸால வரும். அது இன்டெலிஜென்ஸ் ஆகப்பட்டது இந்த லோக்கல் போலீஸோடையும் சம்பந்தப்பட்ட, இப்ப இட் இஸ் ரிலேட்டட் டு மிலிட்டரினா மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ஆபீசரோடையும் ஷேர் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். இங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், 1984ல இருந்து இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், இன்டெலிஜென்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இந்த நாடு நடந்துட்டு இருக்கு. ஒரு இன்டெலிஜென்ஸ்காரன் சொன்னான்னா அது செக்யூரிட்டிக்காரன் மதிக்கிறது கிடையாது, செக்யூரிட்டிக்காரன் சொன்னான்னா இன்டெலிஜென்ஸ் தான் மதிக்கிறான். இந்த நான் கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இல்லாதான் இத போல ஆக்ஷன்லாம் நடக்குது. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க கேட்டீங்க ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து ஜவான் இங்க அட்டாக் பண்ணானான்னு. இப்பொழுது அந்த வார்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. வார்ன்ற பேச்சுக்கு இடம், இந்த வார்ன்னு வந்ததுன்னா நம்ம மிலிட்டரி ஆகட்டும் ஆர்மி ஆகட்டும் எல்லாம் பேஸ் பண்ணணும். ஆனா இந்த டெரரிஸ்ட் உருவாக்குனது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் சொல்லுவோம். இந்த உலகத்துல டெரரிசத்தை ஸ்பான்சர் பண்றது இட் இஸ் நாட் பை இண்டிவிஜுவல் குரூப், இட் இஸ் பை தி கவர்மெண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம். So when a terrorist coming and attacking Pathankot airports, it is a Pakistan state sponsored terrorism தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்படி நீங்க சொல்லும்போது இந்த பாகிஸ்தான் ஸ்டேட் டெரரிசம் போது இந்த பாகிஸ்தானுடைய இந்தியாவுடைய கொள்கையும் தான் நீங்க பேசுறீங்க. இப்ப நம்ம அவங்க கூட பேசணுமா, நாம இது பண்ணணுமா அப்படின்னு பாகிஸ்தான் என்ன பொறுத்த வரையில இந்த இஷ்யூ ஆகப்பட்டது நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பிச்சது தான் மிலிட்டன்சி. இப்ப இட் ஹஸ் கம் டவுன் டு பஞ்சாப் மெனி டைம். இதே குர்தாஸ்பூர்ல இதே பதான்கோட் பக்கத்துல இதே 2015ல 2 இன்சிடென்ட் நடந்தது. ஒன்னு குர்கா ரெஜிமெண்ட் டெரரிஸ்ட்னா 6 டெரரிஸ்ட் அடிச்சாங்க. ரெண்டாவது ஜூலை 2015ல. இரண்டாவதாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இந்த தாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பத்தான்கோட் இந்த பஞ்சாபோட ஏரியா சென்சிட்டிவ் ஏரியா. சோ தி இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபீல்டு இருக்கிற ஸ்டாஃபும் ஆர்மி ஸ்டாஃபும் நேவல் ஸ்டாஃப் போலீஸ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் உருவாக்கினாதான் நம்ம நாட்டு சேஃபா இருக்க முடியும். இந்த கோஆர்டினேஷன் இல்ல. நான் சொன்ன இன்னைக்கு பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த எஸ்பி அடிச்சு பிடிச்சி அப்படியே தப்பிச்சு வெளியே போன் பண்றாரு. அந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது இமிடியேட்டா. காரணம் என்னன்னா ஒரு ஆபீசர், ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேப்பர்ல வந்திருக்கு, அவர் கலர்ஃபுல் பர்சனாலிட்டி அப்படின்றாரு. எனக்கு ஒன்னும் புரியல. வாட் இஸ் த கலர்ஃபுல் பர்சனாலிட்டி சொன்னா அவர் எஸ்பி அவனுடைய கார் ஹைஜாக் பண்ணிருக்குன்னு சொல்றான். இதனால ஒரு டெரரிஸ்ட் ராணுவ உடைய போட்டு அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றான். இவ்வளவு ஸ்பெசிபிக் இன்புட் நாட் எக்ஸ்பிளைன் இன்டெலிஜென்ஸ் இன்புட். இவ்வளவு ஸ்பெசிபிக் இன்புட் ஒரு அடிப்பட்ட ஒரு அதனால் தாக்கப்பட்ட ஒரு எஸ்ஐ சொல்றதுக்கே இந்த நிலைமை இருந்ததுன்னு சொன்னார்னா இதுக்கு மேற்கொண்டு நம்ம செக்யூரிட்டியை பத்தியோ அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பை பற்றியோ யாருமே பேசுறதுக்கு அருகதை இல்லைன்னு தான் சொல்லுவோம். நம்ம எப்பயுமே பாலிடிக்ஸ் எப்ப நம்ம டிஃபென்ஸ் செக்யூரிட்டியில இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ, பாலிடிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற வரைக்கும் அதுவும் ஒரு டெரரிஸ்டுக்கு ஒரு ஊக்கமா ஆயிடும். ஆகவே இதை நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி நம்ம ஒருங்கிணைப்புல ஒரு பெரிய தோல்வி இருக்கு. ஒருங்கிணைப்புல முக்கியம் அது என்றைக்குமே we never learned a lesson. This is my experience. The police or the intelligence or the military never learned a lesson from any of the past incident. 26 எப்ப அவன் 26 லெவல்ல போலீஸ்கார கடத்திட்டு தானே அடிச்சான் கசாபெல்லாம். அதே போலதான் போலீஸ்கார கடத்திட்டு வரான். இத போல பல இன்சிடென்ட் நடந்திருக்குது. இந்த இன்சிடென்ட் பொறுத்தவரையில, இந்த பத்தான்கோட் இன்சிடென்ட் பொறுத்தவரையில 2 ஸ்பெசிபிக் இன்புட் இருக்கு. நீங்க இன்டெலிஜென்ஸ் இன்புட் விடுங்க, 2 ஸ்பெசிபிக். ஒரு டிரைவர் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு எஸ்பி அவரே சொல்லிருக்காரு, ராணுவ உடையில எடுத்துட்டு போயிட்டாங்க என் காரை. இப்படி இருந்தும் இப்படி ஒரு ரியாக்ஷன் ஸ்பெசிபிக் இன்புட் இருந்தும் கூட அதை செயல்பாடுல வரல. நம்ம சினிமா போலீஸ் மாதிரி ஆட்டம் எல்லாமே டிஃபென்ஸ் ஆகட்டும், எல்லா போலீஸ் ஆகட்டும், எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்ப நம்ம ஒரு 7 பேரை பலி கொடுத்துட்ட பிறகு ஒன்னும் நடக்கல, நம்ம வி ஆர் சேஃப் சொல்றோம். ஒருங்கிணைப்பு சரியா இருந்தா இந்த பலியை நம்ம தவிர்த்து. இந்த ஒருங்கிணைப்பு இல்லாததோடு தான் இந்த இன்சிடென்ட், டெரரிஸ்ட் இன்சிடென்ட் இந்தியாவில் நடக்குது. ஓகே, நான் பிரபஞ்சத்தை கேட்க வரும்போது அவர் சொல்வது போல இந்த பாதுகாப்பு விவகாரத்துல நம்ம பாடம் கற்காதது போல
நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அரசால், பாகிஸ்தான் அரசால், பாகிஸ்தான் அமைப்புகளால் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்களோட உதவியோடு ஊடுருவங்க அப்படிங்கிறது பல முறை எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். இம்முறை இதே போல இந்த இடத்துல நடக்கும் பொழுது, அதுவும் பாகிஸ்தானுக்கு இந்திய பிரதமர் விஜயத்துக்கு பிறகு நடக்கும் பொழுது, பாகிஸ்தான் கொள்கையில ஒரு மறுபரிசீலனை வேண்டாமா? அதுவும் சில நாட்கள்ல ஃபாரின் செக்ரட்டரி லெவல் டாக்ஸ் நடைபெற இருக்கிறது. உடனடியாக தடுத்து நிறுத்துவதுதானே சரியான விஷயமா இருக்கும்? இது பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஹிஸ்டரி ஆஃப் பாகிஸ்தான் கான்ஸ்டன்டா நீங்க பாத்துட்டு வந்தீங்கனாலே வந்து அரசியல் தலைமைக்கும் ராணுவ தலைமைக்கும் ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே வந்து அரசியல் தலைமை வந்து இங்க வந்து ராணுவ தலைமைக்கு கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். சோ கான்ஸ்டன்டா வந்து ஒரு அரசியல் தலைமை, ராணுவ தலைமை, ஐஎஸ்ஐ கண்டிப்பா ஐஎஸ்ஐ ஒரு டிஃபரெண்ட் ஒரு என்டிட்டி மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. சோ இதனால வந்து நீங்க பாக்கும்போது வந்து என்னதான் நம்ம வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கான்ஸ்டன்டா டயலாக் வந்து இந்தியா அரசியல் பாகிஸ்தான் அரசியல் தலைமை வந்து நினைச்சே வந்து இந்தியா கூட டயலாக்ஸ் நடத்துகிறார்களோ, அங்க இருக்கிற ஐஎஸ்ஐயோ நீங்க சொன்ன மாதிரி இல்ல வந்து ராணுவ தலைமையோ அதுக்கு வந்து ஒத்துக்காது. நீங்க ஜியாவுல் ஹக் காலத்துல இருந்து பார்க்கும்போது பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு இந்தியானா நம்மளுக்கு எதிரி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பையில இருந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி இயங்கி வருது. சோ கான்ஸ்டன்டா வந்து இந்த மாதிரியான டெத் பை 1000 கட்ஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்க இந்தியாவுக்கு. சோ என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்டன்டா நீங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனை இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். பாதிக்கப்படுவது நாம். அப்படி இருக்கும்போது பாவம் நவாஸ் ஷெரீப் நல்லவர், இன்னொரு ஷெரீப் ஷஹீல் ஷெரீப் கெட்டவர் நான் சொல்லவே இல்லை. இந்தியா மாதிரி ஒரு சிஸ்டம் அவங்களுக்கு கிடையாதுங்கிறத சொல்ல வரேன். இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அவங்களுக்கு கிடையாது. இந்தியா மாதிரி அவங்க வந்து இட் இஸ் நாட் a problem போது கூட வாட் தி பாயிண்ட் இஸ் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இட் இஸ் தேர் டிஸ்அட்வான்டேஜ். இல்ல அதுக்கு பாவம் பார்த்து இல்ல இதனால இதுக்கான காரணத்தை நம்ம கண்டறிஞ்சு நம்ம தொடர்ந்து அவங்கள்ட்ட பேச போறோமா? நீங்க உங்களுடைய தீவிரவாத ஆதரவு நீங்க ஐஎஸ்ஐயா பிரிஞ்சிருங்க, ஆர்மியா பிரிஞ்சிருங்க, அரசியல் தலைமையா பிரிஞ்சிருங்க, நீங்க இந்தியாவுக்கு எதிராக நடந்தீங்கன்னா பேச்சுவார்த்தை கிடையாது. அதுக்கு முன்னாடி அதே பீரியட்ல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 5 இயர்ஸ் அவங்களோட டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதுவே ஒரு மேஜர் சேஞ்ச் நீங்க சொல்லலாம். பாகிஸ்தானை பொறுத்தளவுல பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பார்மேஷன் அங்க நடந்திருக்கு. ஒரு பெரிய லெவல்ல கவர்மெண்ட் அங்க வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கு. அதை தாண்டி இப்ப திரும்ப நவாஸ் ஷெரீப் கவர்மெண்ட் இருக்கு. சோ இட் இஸ் a ஸ்டேபிள் கவர்மெண்ட். மிலிட்டரி அந்த அளவுக்கு ஓங்கலங்கிறது இந்த ஒரு 7 ஆண்டு காலத்துல நீங்க பார்க்கலாம். இதுதான் இங்க உள்ள நவாஸ் ஷெரீப் பிறகு லாகூருக்கு போனதுக்கு பிறகு கார்கில் வந்தது. ஆமா, இப்ப லாகூர்ல நவாஸ் ஷெரீப்பை இந்திய பிரதமர் சந்தித்த பிறகு இந்த தாக்குதல் நடத்துது அப்படின்னா எவ்வளவு நாள் அவர் பாவம் அவர் கூட இருக்கிற மத்த அமைப்புகள் தீயவங்க அப்படின்னு நம்ம கிளீன் சீட் கொடுத்துட்டு இருக்க போறோமா? கடுமை காட்ட போறோமா? கண்டெயின் மிலிட்டரிலி, எங்கேஜ் டிப்ளமேட்டிக்கலி, இவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவுல கான்ஸ்டன்டா இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா அங்க உள்ள மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மென்ட் அப்படி. So we have to contain it militarily and engage diplomatically. கண்டிப்பா இங்க பேச்சுவார்த்தை நடத்தியே ஆகணும். நடத்தினால்தான் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். எவ்வளவு நாள் தான் வந்து இவங்க பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீர்வு காணாமலே இருக்க முடியுங்கிறத ஒரு பெரிய கேள்வி இங்க இருக்குது. சோ கான்ஸ்டன்டா வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்தால் தான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு தான் காண முடியும். இன்னொன்னு இந்த தாக்குதலை நடத்துறவங்களுடைய நோக்கமும் இந்த பேச்சுவார்த்தை தடை பண்றோங்கிறதுக்காக தான். சோ கண்டிப்பா வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தினா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். கான்ஸ்டன்டா இவங்க வந்து நடத்த கூடாதுன்னு இருக்க போறாங்க. நடத்தினால் தான் ஒரு தீர்வு பெற முடியும். ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லயும் தாக்குதல் நடத்திருக்காங்க. சோ they have been trying to send a message. ஆப்கானிஸ்தான்லயும் வந்து இந்தியன் கான்சுலேட் தாக்குதல் நடத்திருக்காங்க. சேம் டைம் வந்து இங்கேயும் வந்து நம்ம ஏர்போர்ட் பேஸ்ல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. they have been trying to send a message constantly saying that இந்த மாதிரி no you should not have any talks with the Pakistan. அவரோட நோக்கம் இதுதான் அப்படிங்கும்போது பட் உங்களுடைய பார்வை இந்த விஷயத்துல இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது, இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து குண்டு சத்தம் கேட்கும் போது பேச்சுவார்த்தை கூடாதுன்னு முதல்ல தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா? ஃபாரின் செக்ரட்டரி லெவல் டாக்ஸ் இன்னும் அபிஷியலா நிறுத்தப்படல. நாங்க பார்ப்போம், இதை வந்து முடிஞ்சப்பறம் யோசிப்போங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், திரு பிரபஞ்ச் அவர்கள் சொன்னது போல இப்ப சைமல்டேனியஸா ஆப்கானிஸ்தான்ல நம்முடைய எம்பசி கிட்ட ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அப்கோர்ஸ் அது முன்னையும் கூட காபூல்ல நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் weighing the options, இன்னைக்கு வந்து ஃபாரின் செக்ரட்டரி லெவல் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணல, இல்ல அப்படிங்கறத முடிவு பண்ணல. பாருங்க, எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது அரசு, அதற்கான அதிகாரி என்எஸ்ஏஓ டாப் லெவல் ராணுவ அதிகாரிகளோ பிரதமரோ எடுக்க வேண்டிய முடிவு. ரெண்டு விஷயம் சொல்றேன். காஷ்மீர்ல பிரச்சனை நடந்த போது மன்மோகன் சிங் நீங்க வந்து இதே பேசக்கூடாதுன்னு சார் இங்க திருப்பி சொல்றேன்,
பாகிஸ்தான் ஆர்மி உள்ள வந்து அடிக்கிறதுங்கிறது வேற, தீவிரவாதிகள் உள்ள அடிக்கிறதுங்கிறது வேற, ரெண்டு இதுக்கு தொடர்பு இருக்குதாங்கிறது பார்க்க வேண்டியது வேற. இப்ப நாம பேச விடணும். இப்ப மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஹை லெவல் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணிட்டு இருக்கிற, அப்ரோப்ரியேட் டிசிஷன் வில் பி டேக்கன். இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்த வித நடவடிக்கையும் இந்த அரசாங்கம், குறிப்பாக தேசபக்த அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நிச்சயமா எடுக்காது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். நம்முடைய நாடு அமைதியான தீர்வை, எல்லா நாடுகளும் சார்க் கண்ட்ரீஸும் அமைதியா இருக்கணும் தான் நாம விரும்புறோம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது ரெசிப்ரோசிட்டி இருந்தால் அதற்கு நாம 2 ஸ்டெப் எடுத்து வைப்போம். இல்லன்னு சொன்னா சார், காங்கிரஸ் பாருங்க, திருப்பி மீண்டும் சொல்றேன், காங்கிரஸ் கூட இங்க பாருங்க, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை இருந்திருக்கிறது, பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கிறது. எந்த டைம்ல நாம வேணும் வேணான்னு சொல்லி எடுத்து பாருங்க. சும்மா 2008க்கு பிறகு 2009 நான் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கும் முஷாரஃபும் பேசும்பொழுது பிஜேபியோட நிலைப்பாடு தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. 2012 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் டாக்ஸ் நடக்கும்போது நாங்க என்ன சொல்லிருக்கோம் எடுத்து பாருங்க. அதனால எதிர்கட்சியாக இங்க பாருங்க, நாங்க எதிர்கட்சியா இருந்த ஒரே காரணத்திற்காக இவர்கள் எத்தனையும் எதிர்த்தோம்லாம் சொல்லவே முடியாது. சில கிடையாது, நீங்க எடுத்து தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. நான் தான் சொன்னேன், செக்ரட்டரி லெவல் டாக்ஸ் நடந்திருக்கு, ஃபாரின் மினிஸ்டர் டாக்ஸ் நடந்திருக்கு, பிஜேபி பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை பார்த்து பேசுறாரு, பேசக்கூடாது, பிரச்சனை தீரல, அவங்க நிலைப்பாடு மாத்திக்கல, ஹபீஸ் சயீத் விஷயத்துல தீர்வு சொல்லல, அவங்க நிலைப்பாடு தெளிவுபடுத்தல, அவங்க ஹுரியத்தோட பேசுறாங்க. இதே காரணிகள், இதே பிரச்சனைகள் இன்னைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. நீங்க வந்த அப்புறம் நவாஸ் ஷெரீப் அம்மாவுக்கு நீங்க ஷால் கொடுத்திருக்கீங்க, புடவை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு உணவு பரிமாறப்பட்டிருக்கு, அதை தவிர என்ன மாதிரி இருக்கு? இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், திருச்சி வேலுசாமி சொல்றாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க 10 வருஷமா நம்ம பிரைம் மினிஸ்டர் அந்த பக்கம் போல, அவங்க இங்க வரல. நாங்க வாஜ்பாய் இருக்கும்போது அதுக்கு முயற்சி பண்ணோம், இப்ப நரேந்திர மோடி முயற்சி பண்ணிருக்காரு. எண்ணம் எங்களுக்கு மன்மோகன் சிங் அரசாங்கத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல வெளியுறவுத்துறை அமைச்சர் மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. 26/11 அப்ப அந்த சமயத்துல பேச்சுவார்த்தை 250 பேர் செத்து இருக்காங்க. இப்போ அதுக்கு பின்னாடி பாகிஸ்தானுடைய ஆர்மி இருக்கு, ஐஎஸ்ஐ இருக்குன்னு தெரியும் பொழுது அதுதான் சொல்ல வர. இன்னைக்கு இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தை நடக்காது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்ல. நாம வீக் கவர்மெண்ட் கிடையாது. நான் இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட். We will இங்க பாருங்க, இன்னைக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். தி கவர்மெண்ட் will take appropriate action. என்ன எடுக்கணுமோ அவங்களுக்கு தான் இன்புட்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட கிடையாது. நம்ம செய்திகளை பேப்பர்ல செய்திகளை வச்சு பேசிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற இன்புட் வச்சு அரசாங்கம் முடிவு எடுப்பாங்க. ரொம்ப தெளிவா உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரியக்கூடிய விஷயம், ஸ்டேட் ஸ்பான்சர் ஆக்டர்ஸ் பாகிஸ்தான் அதுக்கு காரணமா இருந்திருக்கு. சில நாட்கள் நடக்குது அப்படின்னா உடனடியா அதை செஞ்சுட்டு தானே மறுவேலை பார்த்திருக்கணுங்கிற கேள்வி இருந்திருக்கிறது. நீங்க எதிர்கட்சியா இருந்தா இதேதான் கோரியிருப்பீங்க. நீங்க எடுத்து பாருங்க எங்களோட ட்ராக் ரெக்கார்ட். திருச்சி வேலுசாமி என்ன பேசுறாரோ அதை நீங்க இப்ப என்ன பேசுறீங்க? யுவர் ஒபினியன் என்ன வேணா இன்ஃபர் பண்ணிக்காங்க, ஆனா எடுத்து பாருங்க. நீங்க எடுத்து பாருங்க எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது எடுத்து பாருங்க. அவங்களுக்கு ரெட்டை முகம், ரெட்டை நாக்கு, ரெட்டை அணுகுமுறை அதான் அவங்களுக்கு. அவங்களுக்கு அதுதான் இப்போ நான் கேட்கிறேன். அவர் கார்கில் எங்க இருக்கு? பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கு, இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இந்தியாவுக்குள்ள மாச கணக்குல வருஷ கணக்குல இங்க கேம்ப் போட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சாங்களாம். அதே பெருசா பேசி 47, 65, 71 என்னங்க ஆச்சு? 47, 65 என்ன ஆச்சு? ஏங்க ஏன் வந்தாங்க? அடிச்சு ரெண்டாக்கி உடைச்சது எங்க ஆட்சி பண்ணாங்க. 47, 65 ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பகுதியை விட்டுட்டீங்க. உங்களால தானங்க ஜம்மு காஷ்மீர் போச்சு. இன்னைக்கு ஒரு பகுதி போச்சு, ரெண்டாக உடைச்சு பங்களாதேஷ உண்டாக்குறது இந்தியாவை காஷ்மீர ரெண்டா உடைச்சது நீங்க தானே. உங்களால தானே 47 காஷ்மீர் போச்சு. நீங்க ஒரு தெளிவா வந்துட்டீங்க, பேச முடியல, கருத்தோடு கருத்து மோத முடியல, சத்தம் போட முடிவு பண்ணிட்டீங்க. சத்தம் போடுறதுல நானும் போடுவேன், வேற விஷயம். பாகிஸ்தானை முடக்கினோம், உலக அரங்கிலே இந்தியா வலிமையான நாடு என்று காட்டுவதற்காக இந்திரா காந்தி அந்த நாட்டை 2ஆக உடைத்தார், பங்களாதேஷை பிரித்தார். உண்மை. இவங்க எங்க வித்தியாசப்படுறாங்கன்னா
இங்க இருந்து இலங்கைக்கு சார்க் மாநாடுக்கு மன்மோகன் சிங் போனா கூட போகக்கூடாது, அது இந்தியாவுக்கு அவமானம். நீங்க ஆனா நீங்க ஆட்சி வந்த உடனே அங்க இருந்து ராஜபக்சே கூப்பிட்டு இங்க வந்து விருந்து வைப்பீங்க. பாகிஸ்தான் கூட காங்கிரஸ் ஆட்சி பேச்சுவார்த்தை நடத்தினா இது அயோக்கியத்தனம், குண்டு சத்தம் கேட்கிற போது பேச்சுவார்த்தையா கூடவே கூடாது, இது தேச துரோகம். ஆனா நீங்க குண்டு சத்தம் விழுந்தாலும் அங்க போய் விருந்து சாப்பிடுவீங்க. இதே நிலைப்பாடம் மாத்தி மாத்தி நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நவாஸ் ஷெரீப் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, மோடியால தான் பிரச்சனை நடக்குது, அவர் பேச்சுவார்த்தை அப்படின்னு சல்மான் குர்ஷித் மோடியை நீக்கினாலும் பிரச்சனையே தீரும் மனுஷன் கிடையாது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை ரத்து செய், ஆனா நடக்கிற ஆளை வச்சுதான் இருக்கு. அவர் கேட்கறது மனுஷன் தெளிவா சொல்றேங்க. நான் என்ன சொல்றேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய காவி பயங்கரவாதத்தை ஒழிக்காமல் இந்து மதத்தை காவி பயங்கரவாதம் சொல்வது இந்து மதத்தை அவமானப்படுத்துற நோக்கில தான். நீங்க என்ன சூடோ இந்து, காவிங்கிறது தூய்மையை குறிக்கின்ற ஒரு சிது, நீங்க வசதியா இருவரும் திசை திருப்பாதீங்க. இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரசும் பாஜகவும் இன்னைக்கு இருவரும் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பரஸ்பரம் மாற்றி அவர்கள் ஆளும் கட்சியா எதிர்கட்சியா இருக்கும் போது எடுத்திருக்கிறார்கள். இது பாஜக காங்கிரஸ் விவகாரம் அல்ல, தேசத்துடைய பாதுகாப்பு தொடர்புடையது. நமது அமைப்புகள் வலுவாக வேண்டிய, இன்னும் வலுவாக வேண்டிய நமது அமைப்புகளை நிச்சயமா குறைத்து மதிப்பிட முடியாது. இன்னும் வலுவாக வேண்டிய, அதுல இன்னும் சிறப்பான ஒருங்கிணைப்பு தேவைப்படக்கூடிய விஷயங்களை தான் இது எடுத்து காட்டுது. அதை தாண்டி பாகிஸ்தான் இந்திய கொள்கையில, இந்தியாவுடைய பாகிஸ்தான் கொள்கையில பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்புகிறது. இரு நாட்டு வெளிவிவகார செயலாளர்கள் மத்தியிலான பேச்சுவார்த்தை இன்னும் சில நாட்கள்ல நடக்க வேண்டியிருக்கிறது. அது நடக்க வேண்டுமா, தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமா? தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதானே இந்த தீவிரவாதிகள், தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளுடைய எண்ணம். ஆக அதற்கு பலியாக வேண்டுமா? இதுல இன்னும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிக்கின்றன. ஆக இந்த ஒரு தாக்குதல் பல கேள்விகளை எழுப்புகிறது. பல மட்டங்கள்ல இது அணுகப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி.